திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையனும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி. எல்லாம் வல்ல மாதொரு பாகனாக விளங்கக்கூடிய ஆற்காடு தேவி நகர் அன்னபூரணி உடனுரை காசி விஸ்வநாத பெருமானுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் 49வது வாரம் சோமவார வழிபாடு இறைவனுடைய திருவருளினாலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் திருவருள் கூற்றின்படி பங்குனி மாதத்திலே நமக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே முருகப்பெருமானுக்கு திருமண காட்சி கோலத்தை நல்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம். சித்திரை மாதத்திலே மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சொப்பநாத பெருமானுக்கும் திருமணம் நடைபெறும். அப்படிப்பட்ட வைபவங்கள் நிறைந்த இந்த நாளிலே கைலாயத்திலே உமையம்மை வேதங்களை எல்லாம் கற்று அதனுடைய தெளிவு என்ன என்று கேட்டதற்கு, அடியேன் சிவபூஜை செய்வதே இந்த ஆகமங்கள் கற்றதனுடைய பயன் என்று உமையம்மை கூற, அதற்கு ஏற்ற இடமாக இந்த பூலோகத்திலே கம்பையாற்றங்கரைக்கு வந்து அங்கே சிவலிங்கமானது பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்த அந்த காரணத்தினாலே கைலாயத்திலிருந்து சிவபெருமான் இறங்கி வந்து உமையம்மையை இங்கே கரம் பிடித்து திருமணம் செய்த ஒரு அற்புதமான தலமாக இங்கே விளங்குகிறது. அப்படி அந்த கம்பை ஆற்றங்கரைக்கு வருகின்ற பொழுது முதல் தலமாக இங்கே திருமால் பேரு என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துலதான் உமையம்மை முதலாவதாக அந்த கம்பையாற்றங்கரையிலே மணலினாலே லிங்கம் செய்து சிவபூஜை செய்து வருகிறார். அப்பொழுது சிவபெருமான் அந்த சிவபூஜைக்கு மகிழ்ந்து உமையம்மையை ஆட்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் நோக்கிலே இந்த பூலோகத்திற்கு எழுந்தருளுகின்ற பொழுது பார்வதி தேவியை அழைக்கின்ற பொழுது அந்த சிவ பூஜையிலே மிக ஆழ்ந்த நிலையிலே இருந்ததினாலே அவருக்கு அந்த அழைப்பு கேட்கப்படவில்லை. அதன் பிறகுதான் இறைவன் அந்த சிவ பூஜையை எப்படியாவது நாம் தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக அந்த கம்பை ஆற்றிலே மிகுந்த வெள்ளப்பெருக்கு
தன்னுடைய ஜடாமுடியிலே இருந்து அந்த கங்கையை அந்த கம்பை ஆற்றக்கரைக்கு எழுந்தருளச் செய்து கம்பை நதியானது பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது அந்த சிவபூஜைக்கு இடையூறு ஏற்படுமே என்று உமையம்மை தட்டி தழுவினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இறைவன் வெளிப்பட்டு தோன்றி உமையம்மையை திருமணம் செய்த அந்த அற்புதமான நிகழ்வெல்லாம் நிகழக்கூடிய இந்த மாதத்திலே, இந்த நாளிலே, அப்படி சிவபூஜை செய்த தலமாக விளங்கக்கூடிய திருமாற்பேறு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம். ஒரு அசுரன் முனிவரிடத்திலே போர் செய்கிறார். அந்த முனிவரை வெல்ல முடியவில்லை. உடனே அந்த அசுரன் திருமாலை சென்று பணிகிறான். திருமால் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட இருந்த ஒரு சக்கரத்தை எடுத்து அந்த முனிவரிடத்திலே செலுத்துகிறார். அப்படி செலுத்துகின்ற பொழுது அந்த சக்கரமானது வலுவிழந்து கூர்மையெல்லாம் போய் மிகவும் பயனற்றதாக ஆகிவிடுகிறது. அப்பொழுது திருமால் இந்த தலத்திற்கு வந்து சிவபெருமானிடத்திலே இருந்த ஒரு சக்கரம் பயன்படுத்தாமல் ரொம்ப நாள், நீண்ட நாட்கள் அப்படியே இருந்தது. எப்படியாவது அந்த சக்கரத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த திருமால் பேரு என்று சொல்லக்கூடிய தலத்திலே வந்து நல்ல நெத்தி நிறைய விபூதி அணிந்து கொண்டு, உடம்பு நிறைய உத்ராட்ச மாலைகள் எல்லாம் அணிந்து கொண்டு திருமால் சிவபூஜை செய்கிறார். இதெல்லாம் சொன்னா இன்னைக்கு யாரும் நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் சரித்திரத்தினுடைய உண்மை. அப்படி அந்த சிவபூஜை செய்கின்ற பொழுது 1000 மலர்கள் அங்கே அர்ச்சனை செய்கின்ற பொழுது இறைவனுடைய அருட்கருணையானது ஒரு மலர் மறைகிறது. ஐயோ, சிவபூஜைக்கு இடையூறு வந்துவிட்டதே என்று திருமால் வருந்தி அவருடைய கண்ணை பெயர்ந்து அந்த மலருக்கு பதிலாக இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறார். அப்படி செய்கின்ற பொழுதுதான் சிவபெருமான் வெளிப்பட்டு அவருக்கு தேவையான வரத்தை கொடுத்து அந்த சக்கரத்தையும் கொடுத்தார் என்பது வரலாறு. திருமால் அந்த தலத்திலே தவம் செய்து பேறு பெற்றதனாலே அதற்கு திருமால் பேரு என்று பெயர். இப்பொழுது அந்த தலம் திருமால்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலமாக என்று விளங்குகிறது. இன்றைய திருவருள் காரணமாக அந்த தலத்திலே அருளி செய்யப்பட்ட திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்யப்பட்ட பதிகத்திலிருந்து சில பாடல்களை இப்பொழுது நாம் எல்லாம் வல்ல பெருமானுடைய திருச்செவிக்கு நாம் விண்ணப்பம் செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஐயா கொஞ்சம் நவுந்துக்கோங்க. ஐயா கொஞ்சம் நவுந்து, சாமி தெரியல. திருச்சிற்ற